வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய 3 நாடுகளில் இளைஞர்கள் எடுத்திருக்கக்கூடிய தலையான பிரச்சனைகள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இலங்கையில் எடுக்கப்பட்ட பிரச்சனை, வங்காளதேசத்தில் எடுக்கப்பட்ட பிரச்சனை, அதுபோல இப்பொழுது நேபாளத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த 3 பிரச்சனைகளும் இளைஞர்களை மையப்படுத்தி அவர்களால் நடத்தப்பட்ட போராட்டத்தின் விளைவாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு களம் அமைந்திருக்கின்றது. முதலில் இலங்கையை எடுத்துக்கொண்டால் அது எதற்காக நடந்தது என்கின்ற விடயம் நாம் அனைவரும் அறிந்ததுதான். பொருளாதார விடயத்தில் மிகப்பெரிய சீர்கேடுகளை உருவாக்கிவிட்டது மஹிந்த ராஜபக்சே ஆட்சி பீடம் என்கின்ற கணக்கீட்டில் காலிமுகத்திடலில் இளைஞர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த போராட்டம் ஆரம்பித்த பொழுது 1 நாள் 2 நாள் கூடியிருப்பார்கள், அதன் பின்பு அவர்கள் கலைந்து சென்று விடுவார்கள் என்கின்ற கணக்கீடுகள் தான் எடுக்கப்பட்டது. ஆனால் போராட்டம் வேகம் கொள்ள ஆரம்பித்தது. 9ஆம் தேதி, மாதத்தின் 9ஆம் தேதி கணக்கு வைக்கப்பட்டது. முதல் மாதம் 9ஆம் தேதி இவர் ராஜினாமா செய்ய வேண்டும், 2ஆம் தேதி 9ஆம் தேதி அவருக்கு அடுத்தவர் ராஜினாமா செய்ய வேண்டும், 3ஆம் மாதம் 9ஆம் தேதி அதற்கு அடுத்தவர் ராஜினாமா செய்ய வேண்டும். இப்படி ஒரு பட்டியலை எடுத்து வைத்துக்கொண்டு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். இந்த போராட்டம் வெளிநாட்டுகளின் சதி என்று குறிப்பிடப்பட்டது. இன்னும் ஒருபடி மேலே போய் வெளிநாட்டில் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களால் இந்த போராட்டம் எடுக்கப்பட்டது என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டது. இதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த போராட்டம் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியது. அதுவரை ஆட்சி பீடத்தில் மிக தெளிவாக இருந்து கொண்டு கால்களை ஆட்டிக்கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் அகதிகளாக ஓடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. பசில் ராஜபக்சே எனக்கு அமெரிக்காவே போதும் என்று அவர் தன் பங்குக்கு சென்று விட்டார். ஒட்டுமொத்தமாக ராஜபக்சேயுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த, அவர்களுடைய குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த ஆட்சி மன்றம் ஒட்டுமொத்தமாக கலைக்கப்பட்டு அது வேறொரு கோணத்தை தேடக்கூடிய களத்தை எடுத்தது. ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ரணில் ஜனாதிபதியாக பதவி ஏற்கக்கூடிய ஒரு களம் அமைந்தது. இது இலங்கை வரலாற்று களத்திலே பரபரப்பான ஒரு செய்தியாக மாறியது. அதற்கு பின் ஜனாதிபதி தேர்தல் வந்தது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரா அவர்கள் வெற்றி பெறக்கூடிய களம் அமைந்தது. எனவே இதற்கு முன்பு வரை ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே, மைதிரி, சந்திரிகா என்று ஒரு பெரிய பிம்பம் இருந்தது. இந்த பிம்பங்கள் தகர்க்கப்பட்டு விட்டது என்பதுதான் நிஜம். தற்பொழுது இவர்கள் அரசு மாளிகைகளில் வீற்றிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே வெளியேற வேண்டும் என்று கட்டளையிட்டதின் அடிப்படையில் சந்திரிகா அவர்கள், மஹிந்த ராஜபக்சே போன்றவர்கள் எல்லாம் தாங்கள் தங்கியிருந்த அரசு மாளிகையிலிருந்து இப்பொழுது வெளியேறியிருக்கிறார்கள். இது இலங்கை அரசியல் களத்திலே மிகவும் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. 2வது நடந்தது வங்காளதேசத்தில். வங்காளதேசத்தை பொறுத்தமட்டில் இடஒதுக்கீட்டை மையப்படுத்தி போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடஒதுக்கீட்டை மையப்படுத்திய போராட்டம் வலுவடைய தொடங்கியவுடன் அங்கும் இப்படித்தான் நினைத்தார்கள். ஏதோ இவர்கள் கூடி கலைவார்கள் என்கின்ற எண்ணம் தான் இருந்தது. இராணுவத்தை வைத்து நாம் அடக்கிவிடலாம் என்கின்ற எண்ணமும் ஆட்சியாளர்களிடம் இருந்தது. இராணுவமும் முடிந்த அளவு அடக்குவதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள். சுமார் 250ற்கு மேற்பட்டவர்கள் துப்பாக்கிச் சூட்டிலும் தாக்குதலிலும் உட்பட்டு மரணத்தை தழுவினார்கள். அங்கிருந்து ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியே தப்பி ஓட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அவர்கள் அடைக்கலம் தேடி இந்தியாவிற்கு வந்தார்கள். வங்காளதேசத்திலிருந்து வெளியே இருந்து கொண்டிருந்த பேராசிரியர் ஒருவர், வங்காளதேச நாட்டுக்குள் இல்லாமல் வேறொரு நாட்டில் இருந்த பேராசிரியர் ஒருவரை அழைத்து வந்து அவர் ஆட்சி பீடத்தை இடைக்காலமாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவானது. அதன் அடிப்படையில் அந்த வங்காளதேசத்தில் இப்பொழுது இடைக்கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விடயத்தை நீதிமன்றம் ரத்து செய்தது. ஆயினும் போராட்ட களத்தில் இருந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர் போராட்டத்தை நடத்தினார்கள், வெற்றி பெற்றிருந்தார்கள். அதுவும் இளைஞர்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம். 3வது இப்பொழுது நேபாளத்தில் போராட்டம் நடைபெற்று இப்பொழுது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் நேபாளம் இருக்கிறது. இந்த போராட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால் ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி தொடர்ச்சியாக மக்களிடம் இருந்தது.
எனவே அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிரான களத்தை எடுப்பதற்கு வேகம் கட்டிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கான காரணம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அப்பொழுதுதான் 23 அதாவது சமூக வலைதளங்களை சார்ந்த செயலிகளுக்கு தடை விதித்தது நேபாள அரசு. அதிலே வலையொலியோட அடக்கம். எனவே அங்குள்ள இளைஞர்கள் கொதித்து விட்டார்கள். பல இளைஞர்கள் வலையொலியில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலான இந்த 3 நாடுகளிலுமே இளைஞர்கள் அதிகம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதுதான் ஒரு வருத்தமான பதிவு. எனவே வேலை இல்லாத சூழலில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேறு பல வழிமுறைகளில் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு அந்த கதவும் மூடப்படுகின்றது என்கின்ற பொழுது அவர்கள் கொதித்தெழுகின்றார்கள். போராட்டத்தை கையில் எடுக்கின்றார்கள். ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் ராஜினாமா செய்து ஓடுகின்றார்கள். அரசு பொது சொத்துகள் தகர்க்கப்படுகின்றன, தீ வைத்து எரிக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக நேபாளம் ஆட்டத்தை கண்டுவிடுகின்றது. இராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் நேபாளத்தை எடுக்கிறது. நேபாளத்தை எடுத்த இராணுவம் கட்டுப்பாடுகள் விதிக்கின்றது. இப்பொழுது ஊரடங்கு சட்டத்தை அது அறிவித்திருக்கின்றது. இப்பொழுது சற்று முன்பு போன்ற அந்த சமூக நிலை, அதாவது ஒரு நேர்மையான நிலை திரும்புவதற்கான ஒரு களம் இப்பொழுது மாறத் தொடங்கி இருக்கிறது என்ற கருத்து வருகின்றன. இந்த 3 நாடுகளுமே இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். அதாவது தெற்காசியாவை இருக்கக்கூடிய இந்த 3 நாடுகளும் இளைஞர் போராட்டத்தில் முகம் தொலைத்து வேறொரு முகத்தை பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது வேறு பல நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டிய களம் அமைந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். அவர்கள் சிந்திக்காமல் தங்கள் மனதிற்குள் பட்டதைப் போல நாங்கள் செயல்படுவோம் என்று அவர்கள் நினைப்பார்களே என்றால் அது ஒரு பெரிய மாற்றத்திற்கான களத்தை கொண்டதாக அமையும் என்பதுதான் நிஜம். இந்த நேபாளம், வங்காளதேசம், இலங்கை இத்தனை நாடுகளிலும், இந்த 3 நாடுகளிலுமே பெரும்பாலான இளைஞர்கள் படித்துவிட்டு வேலையில்லாத பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தன்னிறைவு, வேலை என்கின்ற தன்னிறைவு கிடைக்காத ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி என்றால் ஒரு இயலாமையில் ஆட்சி களங்கள் இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. அதன் வெளிப்பாடுதான் இளைஞர்கள் தோட்டாக்கள் நெஞ்சுகளை துளைக்கின்ற நேரத்தில் கூட எங்களுக்கான விடிவு வேண்டும் என்பதிலும், இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி விடத்தில் தொடரக்கூடாது என்பதிலும் அவர்களுடைய தெளிவான பயணம் இருந்தது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. எப்பொழுதுமே ஆட்சியாளர்கள் ஒரு தவறான கணக்கீட்டை எடுத்து விடுகிறார்கள். எங்களிடம் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, நாங்கள் நினைப்பதை அடிமை மக்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றார்கள். மக்கள் ஒன்று திரண்டு எழ ஆரம்பித்து விட்டால் பல ஆட்சி பீடங்கள் தங்களுடைய கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய செங்கோல்களை இழந்துவிட்டு ஓட வேண்டிய ஒரு களம் அமைந்துவிடும் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. நன்றியுடன் இன்பம்.